ஹாய் வெல்கம் டு நான் உங்கள் ரூபி. வாங்க இன்னைக்கு பாதுஷா எப்படி செய்யறது பார்ப்போம். பாதுஷா ஸ்ரீலங்காவில் செய்வது குறைவு. நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதுக்கு ஒரு கப் பச்சை கோதுமைமா எடுத்திருக்கிறேன். பச்சை கோதுமைமா ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு மிக்க பொருட்கள் என்ன தேவைன்றதை அப்படியே நான் சொல்லி கொண்டு வரேன். அநேகமா சில பிள்ளைகள் கேட்டாங்க, இருக்கிற பொருளை எங்கட வீடுகளில் இருக்கிற பொருளை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடியதா போடுங்கன்று. அதுக்காகத்தான் இதை போடுறேன். இதுக்கு அளவான உப்பு போட்டுக்கொள்ளுங்க. பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட இல்லையண்டா அப்பச்சூடா இல்லாத வீட்டிலையும் கட்டாயம் இருக்கும். அப்பச்சூடா அரை தேக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. நான் அரை தேக்கரண்டி இது போடுறேன். பேக்கிங் பவுடர் இருந்ததால போடுறேன், இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்க அப்பச்சூடா போட்டுக்கொள்ளுங்க. அதோட ஒரு மேசக்கரண்டி தயிர் எடுத்திருக்கிறேன். அநேகமா தயிர் எல்லார்டையும் இருக்கும். தயிர் போட்டுக்கொள்ளுங்க ஒரு மேசக்கரண்டி. அடுத்தது நெய் எடுக்கிறேன் ஒரு மேசக்கரண்டி. உங்கள்கிட்ட நெய் இல்லையண்டா, அநேகமா எல்லார்டையுமே நெய் இருக்காது. நெய் இல்லையண்டா ஏதோ ஒரு நாங்கள் சமையல் எண்ணெய் ஒன்று பயன்படுத்தி வந்தானே அந்த சமையல் எண்ணெயை விடுங்க. இல்லாட்டிக்கு மாஜரின் விட்டுக்கொள்ளுங்க அல்லது பட்டர் விட்டுக்கொள்ளுங்க. நெய் இல்லாட்டிக்கு நெய் இருக்குமா இருந்தா நீங்க நெய்யை விடுங்க. நெய் இருக்கிறது சுவை கூடும், இன்னும் சுவை அதிகரிக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு அப்படியே சேர்த்து குழைச்சு கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை டச் பண்ணிக்கொள்ளுங்க. சில வேலைகள்ல அந்த ஐபோன் வச்சிருக்கிறாக்களால செய்யலாம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க கன பேர். நீங்க தெரிஞ்ச ஆக்கள் டேரக்டாக கொடுத்து அதுக்கு ஒரு ஐடியா ஒன் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை செய்து போட்டு நீங்க செய்து கொள்ளுங்க. பாருங்க, அவ்வளோத்தையும் வலிச்சு எடுத்துட்டு இதை நாங்க அப்படியே போட்டு முதல் ஒருக்கா குழைச்சு கொள்ளுவோம். தயிர், பேக்கிங் பவுடர், நெய், உப்பு, மா, இவ்வளோத்தையும் நான் கணக்கு செய்யல, ஒரு கப் தான் செய்திருக்கிறேன். நீங்க தேவையான இந்த தீபாவளிக்கு ஒரு 3 கப் 4 கப் அப்படி செய்தீங்கன்னா கணக்க வரும். ஒரே எங்கட ஸ்ரீலங்காவில் நாங்க செய்யறது என்ன, வடை சுடுறது, இல்லாட்டிக்கு மோதகம், கொழுக்கட்டை, முறுக்கு, இதுதான் எங்கட பலகாரமா இருக்கும். நாங்க வேற இது ஒன்றுமே செய்யற இல்லை. இல்லாட்டிக்கு கேக் அடிக்கிறது. நாங்க இந்த பாதுஷா இன்னும் நாளைக்கு நான் வேற அப்படியே தொடர்ந்து நான் தீபாவளிக்காக புதுசா நான் வித்தியாசமா போடுறேன். அதுகளை நீங்க பாருங்க, அதுகளை நீங்க வீட்டை செய்யுங்க. இந்த முறை தீபாவளியை வித்தியாசமா கொண்டாடுங்க. அதான் எனக்கு ஆசை. எல்லாம் நாங்க ஒரே மாதிரி இருக்காம கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா அவங்களோட பாரம்பரிய தண்ணின பொருட்களா இருக்கணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாட்டோட செய்துட்டு போகலாம். பாருங்க, கிட்டத்தட்ட நாங்க ரொட்டிக்குமா குழைக்கிற மாதிரி தான் குழைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா அடிச்சு குழைச்சு அப்படின்ற தேவையில்லை. ஒரு அளவுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கணும். அப்படியே குழைச்சு உருட்டி போட்டு ஒரு 10-15 நிமிடம் அப்படியே வையுங்க, மூடி போட்டு. அது 2 பாட்டில இருக்கட்டும். இப்ப வாங்க நாங்க பாகு காய்ச்சி கொள்வோம். 1 கப் கோதுமை எடுத்து நான் அதுக்கு அதே அளவு 1 கப் நான் சுகர் எடுத்திருக்கிறேன். அதே அளவு 1 கப் தண்ணி விட போறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும், மறக்க மாட்டோம். 1 கப்ன்றது அப்படியே இருக்கும். இது எடுத்துக்கொண்டு நாங்க அப்படியே பாக காய்ச்சி கொள்ளுவோம். அடுத்தது இதுக்கு வாசத்துக்கு 2-3 ஏலக்காயை தட்டி நான் இதுக்குள்ள போடுறேன். ஏலக்காயை போட்டுட்டு நல்லா தட்டி இருக்கிறேன். அதால கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஏலக்காயையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே சூடேற்றி வரைக்க கரைஞ்செண்டு வரும். கரைஞ்சா பிறகு இது நாங்க கஷ்டப்பட்டு இதுக்கு பாகுப்பதம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்க அப்படியே வாங்க. பிசுப்பு தன்மைக்கும் ஒரு கம்பி பதத்துக்கும் இடையில உள்ளதா எடுத்திருக்கலாம். பாருங்க, பிசுப்பு இப்ப வந்திருக்கு. இன்னும் ஒரு கம்பி வரையில, 2க்கும் இடப்பட்ட தன்மை. ஒரு கம்பி எடுத்தா கூட பிரச்சனை இல்லை. பாருங்க, ஓகே. இப்ப மூடி போட்டு எடுத்தங்கால வச்சிருங்க. இப்ப நாங்க எடுத்த இந்த மாவை திருப்பி குழைப்போம். 15 நிமிஷம் ஆகிட்டுது. இந்த மாவை குழைச்சு கொள்ள போறேன். இந்த மாவை சின்ன உருண்டைகளாக நான் எடுக்க போறேன். கிட்டத்தட்ட எனக்கு 10 உருண்டைகள் வந்தது. இனிப்பு பலகாரங்கள் நான் இனிப்புல செய்ய சாப்பிடுறது குறைவு, அதால நான் இன்றைக்கு கணக்க செய்யல. ஒரு 10 தான் வந்தது. இதுல நீங்க
ஒரு 3-4 கப் செய்தீங்களா இருந்தா தீபாவளிக்கு பக்கத்து வீடுகளுக்கும் கொடுக்கலாம். வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். பாருங்க இப்படியே எங்களுக்கு அளவான எவ்வளவு அளவான பாதுஷா எங்களுக்கு தேவையோ அதுக்கிட்ட எடுத்த மாதிரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல எடுத்துட்டு உருட்டி போட்டு அப்படியே கையில வச்சு அமர்த்திட்டு நடுவில் ஒரு துளை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் வடைக்கு போடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு துளை போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க எனக்கு 10 பாதுஷா வந்திருக்கு. இதை நான் பொரிச்செடுக்க போறேன். எண்ணெயை நல்லா கொதிக்க விடாதீங்க. அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. மீடியத்தில் வச்சு கொண்டு போடுங்க. ஏன்னா நல்லா கொதிச்சுதண்டா வெளிப்பக்கம் கருகின மாதிரி வந்துடும், உள்பக்கம் அவியாமலுக்கு இருக்கும். அதால நல்ல மீடியத்தில் போட்டு அப்படியே மெதுவான நெருப்பில் அப்படியே விடுங்க. அது தண்டை பாட்டில் வெந்து வடை மாதிரி அப்படியே மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்தோடனே நீங்கள் பிரட்டி விட்டீங்கன்னா மற்ற பக்கம் வேகும். வெந்தா பிறகு கலர் மரம் பாருங்க அந்த எழும்பி வருகுது. அதே மாதிரி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. போட்டு இந்த 10 பாதுஷாவையும் பொரிச்சிடுங்க. பாருங்க அப்படியே போட தண்டை பாட்டுக்கு வரும். கொஞ்சம் மெதுவா வெந்து வர்றதுதான் நல்லது. மெதுவா வெந்துதா இருந்தா உள்ளுக்கெல்லாம் வடிவா வெந்து கொள்ளும். படக்கண்டு நிறம் மாறுமா இருந்தா உள்ளுக்குள்ள பச்சையா இருக்கும், வெளியில கலர் மாறிடும். நான் நல்ல கலருக்கு நல்ல டார்க் ப்ரௌனுக்கு விடையில சும்மா லைட் பொன் கலர்ன்னு சொல்லுவாங்க. பொன் கலர் வர்ற துவங்கியே நான் இறக்கிட்டேன். அடுத்தது இந்த சுகர் சிரப்பை சுட வச்சு எடுத்திருக்கிறேன். சடையாறின மாதிரி இருந்தா அப்படியே நீங்க சுட வச்சு எடுத்துட்டு பாதுஷாவை எடுத்து சுடவே இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. அந்த சூட்டோட அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க போட்டுட்டு திருப்பி விடுங்க. இடையிடையே திருப்பி விட்டுட்டு ஒரு 30 நிமிட நேரம் அப்படியே விடுங்க. அப்படியே நீங்க 30 நிமிட நேரம் அப்படியே விட்டீங்களா இருந்தா அந்த சிரப் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் போய் உள்ளுக்குள்ள அந்த தேன்குழல், ஜாங்கிரி, ஜிலேபி அதுகளுக்கு உள்ளுக்குள்ள போற மாதிரி இந்த இது உள்ளுக்குள்ள போய் நல்ல சுவையா இருக்கும். அப்படியே கடிச்சு சாப்பிட சீனி பானி ஊத்தும். அப்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். நானும் முண்டே தான் செய்து போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். கடைகளில் சில இடங்களில் இருக்கிறது கண்டிருக்கிறோம், ஸ்வீட் கடைகளில். நான் நாங்கள் வேண்டியது சாப்பிட்றதும் இல்லை. நான் இன்றைக்கு செய்து காட்டணுமன்றதுக்காகத்தான் செய்திருக்கிறேன். பாருங்க அப்படியே கிடந்து ஊறட்டும். முழுவதையும் பொரிச்சு போட்டு அப்படியே போட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட போறேன். ஏலக்காய் டேஸ்டோட, ஏலக்காய் வாசத்தோட நல்ல சுவையா இருக்கும். செய்து பாருங்க. இந்த முறை தீபாவளியை இனிப்போட கொண்டாடுங்க. இந்த பாதுஷாவை செய்யுங்க. அதோட நாளைக்கு நான் உங்களுக்கு பூந்தி லட்டு செய்து காட்டி விடுறேன். அந்த பூந்தி லட்டு செய்யுங்க. வித்தியாசமா செய்யுங்க. ஏனெண்டா நாங்கள் ஒரே மாதிரி இருக்காமலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஒன்றே மாறாது. அப்போ எங்களுக்கு மாற்றங்கள் இடையிடையே வேணும். அப்படியே இடையிடையே பிரட்டி விட்டு போட்டு அப்படியே மூடி போட்டு விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எல்லாம் ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்து பாருங்க என்ன சுவையா இருக்கும். இதுக்கு நான் மேலால 2-3 பாதாம் பருப்பு எடுத்து சீவி போட்டு வச்சிருக்கிறேன். உங்களோட பிஸ்தா இருந்தா போடுங்க, அல்லது ஏலக்கு அல்லது ஏதாவது நட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குமோ அந்த நட்ஸை மேலால தூவிக்கொள்ளுங்க. இல்லாட்டியும் பரவாயில்ல, நட்ஸ் போட தேவையும் இல்லை. நல்ல சுவையா இருக்கு. நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டேக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதால தான் நான் சொல்றேன். அப்படி நீங்க செய்து கொள்ளலாம். அப்படியே ஊறட்டும். மற்றதை நான் பொரிச்செடுக்கிறேன். பொரிச்செடுத்து போட்டு இதோட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு தான் அப்படியே காட்டியிருக்கிறேன். அப்படியே சேர்த்து போட்டு உங்களுக்கு நான் இடையில இருக்க காட்டி கொள்றேன். பாருங்க அப்படியே ஊறி வருது. அதுக்கு முதல் சின்னதா இருந்தது, பொரிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வந்துட்டு, அடுத்தது இந்த சீனி பாகுல ஊறைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வந்துடும். அப்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வெளியில மொறுண்டு இருக்கும், உள்ளுக்குள்ள அப்படியே சீனிப்பாக ஊறி நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படியே மற்றதை நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நான் பிரட்டி போட்டு விட போறேன். பாருங்க வருது. நான் அந்த நல்ல ப்ரௌனுக்கு விட இல்லை. நல்ல ப்ரௌனுக்கு விட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க எடுக்க நல்ல ப்ரௌனுக்கு விடுங்க. நான் உள்ளுக்கு எல்லாம் நல்லா வெந்து இருக்குது, அதாலதான் இந்த கலர்ல எடுத்திருக்கிறேன். பாருங்க என்ன அழகு பாதுஷா. நாங்க செய்யற இல்ல, நாங்க இதுகளெல்லாம் சாப்பிட்ற இல்ல.
அநேகமாக நாங்கள் வடை சுடுவோம் அல்லது சில சில பலகாரங்களைத்தான் செய்து கொள்ளுவோம். நீங்கள் இதை செய்யுங்க, வித்தியாசமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. மேலால் அப்படியே கொஞ்சம் ஏதாவது உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாதாம் அதால நான் தனியாக பாதாம் வச்சேன். பிஸ்தா குங்குமப்பூ அப்படி ஏதாவது இருக்குமா இருந்தால் கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும், வடிவாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இது வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்களும் செய்யுங்க, அசத்துங்க, வீட்டாட்ட பாராட்டுக்களை பெறுங்க. தேங்க்யூ.